ஒரு இளைஞனுடைய இறையாண்மையை மதிச்சு கொண்டுதான் தமிழருடைய படைகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவர். படி விளங்கிக் கொள்ளுங்க இந்த அரசியலை. அதாவது இளைஞனுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டுதான் எங்களுடைய அமைப்பு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவர். பாலசிங்கன் பேச்சுவார்த்தைக்கு வந்தவர். அன்னையால அனுப்பிவிட்டு பாலசிங்கன் தமிழ்ச்செல்லாம் வந்தவர். அப்ப இந்த இடத்துல தமிழீழம் கேட்டு ஒரு தனிநாடு கேட்டு அதில் போராடி இருந்தால், அப்ப தனிநாடு கேட்டு போராடியவைய நீங்கள் எதுக்கு ஒரு இறமை உள்ள நாடு கூப்பிட்டு பேசினீங்க? இந்த கேள்விக்கு பதிலே நீங்க கேட்கல. அப்ப அங்க தனிநாடு கேட்கல. அண்ணா மாவீரனால 2008ஆம் ஆண்டு தெளிவா தான் சொல்றார், நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்குள்ள ஒன்றாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். வழியா கவனிங்க, அண்ணன் சொன்ன சொல்ல, ஒருங்கிணைந்த நாட்டுக்குள்ள நாங்கள் ஒன்றாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை தர மறுத்தால் எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் புரிஞ்சு போற தவிர வேற வழி இல்லை என்ன சொன்னாரு. தவிர அண்ணன் தனிநாடு கேட்கல. இவங்கள் இன்றைக்கு முதலீட்டாளர் உள்ளுக்க வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க அப்படி என்றால் உள்ளுக்குள்ள நாட்டை விற்கிறாங்க. அப்ப நாட்டை விற்கிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஒரு இறமையுள்ள ஒரு நாடு, ஒரு தேசிய இனமாக வாழக்கூடிய 2 தேசிய இனங்கள் அந்த நாட்டில் வாழினோம். 2 தேசிய இனங்கள்ல ஒரு தேசிய இனத்துக்கான உரிமை மறுப்பு நடக்குது. அந்த தேசிய இனத்துக்கான உரிமையில கொடுத்து விட்டால், சம உரிமையை கொடுத்து விட்டீங்கன்றால் இன்றைக்கு நாட்டுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது எங்கட அமைப்பு வாரண்டால் கோத்தாவை கலைச்ச முட்டம் வந்திருக்கோம்டாப்பா. 3 சந்தர்ப்பம் கிடைச்சது வர்றதுக்கு அமைப்பு. கோட்டபாய விரட்டேக்குல வந்திருக்கணும் உங்களோட அமைப்பு, அப்ப வரையில. 2வது வந்து உங்களோட பொருளாதாரம் விழுந்த முட்டம் வந்திருக்கணும், அப்பவும் வரையல. 3வது இந்த ஐக்கிய நாடு சபையில சர்வதேச நீதிமன்றத்தில் ஒன்றை உங்களை பாரப்படுத்த போறோம்னு ஒரு அறிக்கை வந்தது, அப்ப வந்திருக்கணும், அப்பவும் உங்களோட அமைப்பு வரையில. அப்ப வராத அமைப்பு இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால், இந்த புலம்பெயர் தேசத்தை மக்களை வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்கும். அதுக்கு இப்ப யார் வாரது மணி கட்டுறது? அப்ப இந்த முழு ஒட்டுக்குழுக்களும், இந்த வீணா போன முகவர்கள், இந்த கொஞ்சம் முதலாளிமார் கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறவங்க, இவையெல்லாம் பெரிய முயற்சி நடக்குது இங்க. அப்ப இந்த தீர்வு திட்டத்தை யார் ஆதரிக்கிறது? அப்ப இலங்கை தமிழ் கட்சிக்கு உலகளாவியர்களே இப்ப எதிர்ப்பு கிளம்பி இருக்கு, சைக்கிள் கட்சிக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அப்ப மக்கள் செல்வாக்காட்டு போய் நிக்கணும். அவை யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு போச்சுட்டோம்னால் மாறி மாறி இந்த பைத்தியக்காரர்கள் சண்டை பிடிக்கிறான் பேல. இப்ப தமிழர்கள் தேவைப்படுது வைக்கி. அங்க தமிழர்களா பயங்கரவாதி வேண்டும். இப்ப வன்னியம் இந்த நாளெல்லாம் பயங்கரவாதி வேலு. என்னடாவா பயங்கரவாதி? நாங்கள் என்ன கேட்கிறோம்? நம்ம நாட்டுக்குள்ள நாங்கள் ஒரு மக்களா வாழ்வோம் சொல்றேன். நீங்கள் பெற்றிருக்க சுதந்திரத்தை தாங்க நாங்க கேட்கிறோம். அது தரமாட்டோம். ஆகவே நாங்கள் மீளவும் வந்து ஒரு அமைப்பை உருவாக்க போறோம். உங்கள்கிட்ட 4 ஹெலிகாப்டர் தான் இருக்குது. இப்ப அமெரிக்கா ஒரு 10 ஹெலிகாப்டர் தந்திருக்கிறான். உங்களுக்கு 4 ஹெலிகாப்டர் விட்டா ஒன்றுமில்லை, ஒதுங்கி போயிட்டோம். அவை இருக்கணும், வேற நல்ல மனிதர்கள் இருக்கணும். அவை ஒன்று ஒன்று ஒதுங்கி போட்டோம். இதுக்கு வந்தா எங்கட வாழ்க்கை கெட்டு போயிட அவன் ஓடி தப்பிட்டான். அப்ப பொது வாழ்வு கொண்டு வந்தவன் அவன் சுகபோல்க வாழ்க்கைக்குள்ள போய் எதிரியோட போய் கூடி கொஞ்சி எல்லாம் பகிரங்க ஒளியில போட்டு எல்லாம் நாத்தி போடணும். இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப காலங்களில் பல போராளி அமைப்புகள் உருவாகினவதான். அவையும் எங்களுக்கு தான் போராடினவ. ஆறு எங்க அண்ணன் இருக்கு மட்டும் எங்களை காட்டி கொடுத்தவ, எங்களை கூட்டி கொடுத்தவ, கடத்தி கொண்டே கப்பம் வாங்கினவ. அப்ப இவையெல்லாம் வந்து இவைக்கு இப்ப போராளி கும்பல். நான் என்ன கேட்கிறேன், இவங்களை சதி செய்து எல்லாம் உடைச்சு மக்கள் ஆதரவு இல்லாம ஆக்கி விட்டாங்க. ஏனி அமைப்புகளுக்கும் உள்ளுக்குள்ள இந்த காவியல் உள்ளுக்குள்ள இறங்கி இவங்களுக்கு மூளைச்செலவை செய்து அங்க வாங்க முதலீடு செய்யுங்கலாம் சொல்லி இந்த விடுதலை ஆதரவும்பால் நின்ற முழுப்பெறையும் அங்க கொண்டு போய் அங்க அடைய வச்சுட்டாங்க. ஒரு கூட்டம் வச்சினோம் என்றால் 500 பேர் கூட வர்றதுக்கு அங்க ஆக்கள் இல்லை. ஒரு 50 பேர் 100 பேர் வர்றதே பெரிய புண்ணியமா இருக்கு. அப்போ அந்த 500 பேர் சேர்க்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. 50 நேரம் 70 நேரம் மக்கள் வந்த இந்த அமைப்புக்கு பின்னால இன்றைக்கு ஒரு 50 பேர் 500 பேரை சேர்க்கிறது பெரிய கஷ்டமா கிடக்கு. குஷாலாம் பூசி அங்க கொண்டு இறக்கி விட்டானுங்க. இவையும் போய் பெரிய கோடிக்கணக்கில் போய் முதலீடுகள் செஞ்சு இங்க சொர்க்காபுரி என்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் இவைக்கு ஒரு பெரிய ஒரு இடவழி வந்திருக்கு. என்ன அப்படி என்றால், இந்த மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க முடியாத திறனை கொண்டிக்கணும். இந்த ஏக்கிய ராஜ்யம் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. இந்த ஏபி பயங்கரவாதிகள் கொண்டு வராங்க. அதுல தமிழனுக்கு எந்த உப்பு சப்பும் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை.
மிக முக்கியமான விடயங்கள் பேசியிருக்கிறோம். தம்பி என்ன வளமையா முக்கிய விடயங்கள் இன்றைக்கு தான் சம்பவம் செய்ய போறோம். மிக முக்கியமான சம்பவங்கள் இன்றைக்கு இருக்கிறது. தரமான சம்பவங்கள் இன்றைக்கு தான் செய்ய போறோம். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் கணித்த அந்த கணிப்புகள் இப்பொழுது மெல்ல மெல்ல அசை போட்டுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையுடைய அரசியல் நிகழ்வு என்பது புலத்து மக்களை இலக்கு வைத்து இப்போ பெரிய சம்பவங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ கடந்த சில சமீப நாட்களாக அல்லது சமீப காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுக்குது. அது 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 நடக்காது. வடிவா எழுதி வச்சுக் கொள்ளுங்க, நடக்காது. கண்ணாடியில் உங்களோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு குப்பைக்கு போட்டுங்க, அவ்வளோதான். நடக்காது, நடக்க வாய்ப்பில்லை, அது சாத்தியம் இல்லை. அண்ணன் சீமான் தான் தலைவர். எங்களுக்கு தமிழருடைய ஏக பிரதிநிதி அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான். சீமான் அண்ணன் தான், அண்ணன் சீமான் தான், வேற எவனும் இங்க இல்லை. இலங்கை தமிழ் கட்சி அது செத்த கட்சி, சைக்கிள் கட்சி அது அடுத்த கள்ள கட்சி. நான் எப்பொழுதுமே இந்த இந்த விடயங்களை நான் வெளிப்படையாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாகாண சபைக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரதேச சபைகள் அங்கம் வைத்த இவர்கள் செய்த லஞ்ச ஊழல் அந்த பட்டியல் நான் பார்வையிட்ட பொழுது ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கு. உருட்டு முழுக்க உருட்டு. அதை விட மேலும் உலக ரீதியாக பல விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். இந்த விடயங்களை நாங்கள் வெத்த பார்க்கிற பொழுது எங்களுடைய தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகளாக யார் இன்றைய நாளில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருவர் இருக்கிறார். எங்களுடைய அமைப்பினால் கைகாட்டப்பட்ட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் உலகளாவிய தமிழர்களுடைய ஏக தலைவராகவும் ஏக பிரதியாகவும் சமகாலத்தில் திறந்து கொண்டிருக்கிறார். அதற்கான கட்டுமானங்கள் கட்டமைப்புகள் பலவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். பெருந்திரளான மக்கள் அவருக்கு பின்னால் நிற்கின்றனர். பெருந்திரளான ஒரு படையை வைத்திருக்கிறார். இரண்டாவது, சர்வதேச அளவில் தமிழர்களுடைய மனங்களை வென்றவராக இருக்கிறார். அது தவிர எங்களுடைய விடுதலை போர்ப்படை வீரர்கள் இவர்கிட்டத்தான் இந்த போராட்டத்தை ஒப்படைத்து விட்டு போகிறோம், எனவே இவர் பின்னால் செல்லுங்கள் என கூறிவிட்டு சென்று விட்டார்கள். ஆகவே 2026 ஆண்டு இந்த ஆண்டு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் சரியான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் உதிரிகள்கிட்ட இருந்தும் இந்த ஒட்டுக்குழுக்கள்கிட்ட இருந்தும் தலைவர்களையும் தளபதிகளையும் எதிர்பார்ப்பதை விட எங்களுடைய தலைமை ஒரு சிறந்த ஒரு வகையில மக்களை அடையாளம் காட்டி விட்டு போயிருக்காரு. ஆகவே அடையாளம் காட்டப்பட்ட அவர்கள் பின்னால் நாங்கள் செல்வதற்கு என்ன தயக்கம்? எனது அடிப்படை கேள்விதான். அப்ப நாங்கள் ஒரு தெளிந்த ஒரு சமுதாயம், தெளிந்த ஒரு மக்கள் விடுதலை அமைப்பு. அந்த விடுதலை அமைப்புக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். இந்த சர்வதேசம் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் தங்களான அனைத்து பங்களிப்புகளையும் கட்டமைப்புகளையும் செய்தவர்கள். ஆக இந்த இடத்துல நாங்கள் யாரை ஆதரிக்க போகிறோம் அப்படி என்ற குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு ஒருவர் தான் ஆதரவு, ஒருவர் தான் தலைமை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அது வேற யாரும் அல்ல, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அப்ப செந்தமிழன் சீமான் அவர்கள் உடைய இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். நாங்கள் இதுவரையும் காத்து கிடந்த அந்த 16 வருடங்கள் கழிந்த அந்த காத்திருப்புக்கான ஒரு களம் இப்ப இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஆண்டுல சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி உள்ளுக்குள்ள போகும், அதுல மாட்டு கருத்து இல்ல. கண்டிப்பா ஆசனங்கள் கண்டிப்பா உள்ளுக்க நுழையும், அதுல மாட்டு கருத்து இல்ல. நாங்கள் கடந்த தினத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மேற்கொண்ட இந்த தேர்தல் பரப்புரையில அவர்கள் நடத்திய இந்த மாற்றத்திற்கான மாநாட்டின் அடிப்படையில நாங்கள் அதை உற்று பார்க்கிற பொழுது நாங்கள் இங்க கொஞ்சம் பேரை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப நான் தமிழர் கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போவார்கள். அங்கே உள்ளுக்குள்ள ஒரு தலை போனால் கூட காணும், அது சட்டமன்றம் மாதிரி. குறிப்பாக காரைக்குடியில எங்களுடைய அண்ணன் சீமன் அவர்கள் போட்டியிடுறார். அப்ப அந்த போட்டியிடுற அந்த விடயம் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. 244 தொகுதி வேட்பாளர்களுடன் அண்ணன் சீமான் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியில கிளம்புறாங்க. நினைக்கிறேன் கன்னியாகுமரியில ஒருக்கா போட்டியிட்டு அண்ணன் வாக்கு வித்தியாசத்துல தோத்து போயிட்டார். திருப்ப மூலவும் ஒரு முறை இப்பொழுது போட்டியிடுகிறார்.
அப்ப இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த காரைக்குடி பகுதியில அதிகமான வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மை வெற்றியை பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அண்ணன் சீமான் அவர்கள் இங்க சென்று விட்டால் அது மாற்றத்துக்கான அடிப்படை. நாங்கள் இது பற்றி பேச போறோம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் இடையில வந்து நாங்கள் இந்த நாம் தமிழருடைய வேட்பாளர்கள் யார் யார், தம்பி நான் கருதுகிற வெற்றி வேட்பாளர் என கருதப்படுகிறவர்கள் யார் என்கின்ற விடயமெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு தெரிவிக்க போறேன். இரண்டாவது, எங்களுடைய பாட்டு திறந்தரவாக அறிவிக்க போறோம். இப்ப இதுல கொஞ்சம் பேருக்கு என்ன பிரச்சனை அப்படி என்றால், இந்த வன்னிமேந்தன் இந்த பாட்டை எழுதுறான். இப்ப இதுல வந்து இந்த பாட்டை எழுதி வன்னிமேந்தன் என்ன கிழிக்க போற, வன்னிமேந்தன் பாட்டை எழுதி என்ன கிழிக்க போறீண்டா, அப்ப அதை பற்றி ஏன் நீ கேள்வி கேட்கிற, அதை பற்றி எதுக்கு நீங்கள் பதட்டப்படுறீங்க என்ற கேள்வி நான் முன் வைக்கிறேன். அப்ப வன்னிமேந்தன் என்கிறவன் ஒரு தனித்திறன் ஆளுமையை வழிகாட்டக்கூடிய வகையில அவர் போற. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சு விடுறேன். இன்றைக்கு இப்ப நான் வந்து 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களோட தலைமை இருக்கைகளை நான் பாட்டு எழுதுறதுக்கு வந்து நான் உள்ளுக்கல. அப்ப சின்ன பொடியன் அரும்பு மீச. அப்ப அந்த காலப்பகுதியில நாங்கள் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அப்போ அண்ணன் பால்ராஜ் அண்ணவருக்கு தான் முதலாக அந்த பாட்டை நான் வந்து எழுதி அந்த புலியலங்குரல இருந்து தமிழ்ல தேசிய தொலைக்காட்சி வரைக்கும் ஒளிபரப்பப்பட்ட பாட்டும் அன்னையின் காதுக்கும் போன அந்த பாட்டு. அப்ப தகவல் எனக்கு தரப்பட்டது. அப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னால், அந்த காலப்பகுதியில் நான் அங்க உள்வாங்கப்பட்டவரால். அப்போ இந்த டிக்டாக் தளம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்ப நாங்கள் ஒரு முடிவு கொண்ட எடுத்தோம் என்ன அப்படி என்றால், இன்னைக்கு எங்கட அண்ணன் தானே எங்களை வளர்த்தவர். அப்ப தலைவர் வராட்டி நாங்களும் வந்து இந்த பேனையும் பிடிச்சிருக்க மாட்டோம், ஒன்றும் பிடிச்சிருக்க மாட்டோம். இந்த வரலாறும் தெரிஞ்சிருக்காது, வெளிநாடும் தெரிஞ்சிருக்காது. தலைவர் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிஞ்சிருக்காது. அப்ப நாங்கள் இங்கே வாழ்றதுக்கு காரணம் அண்ணன். இரண்டாவது, இன்றைக்கு தம்பி வன்னிமேந்தன் இந்த பேனா பிடிச்சு ஒரு கவிதை ஒரு பாட்டு எழுதுறதுக்கு காரணமும் எங்களோட அண்ணன் தான். அப்ப அண்ணன் உருவாக்கின அந்த கலை பண்பாட்டு கழகத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. அப்ப இந்த 16 வருடங்களாக எங்களுடைய இந்த விடுதலையினுடைய கட்டமைப்புகள் எடுத்து செல்ல வேண்டிய இந்த கலை பண்பாட்டு துறை என்பது கைவிடப்பட்டு கிடந்துச்சு. எங்களுடைய மாவீரருக்கு பாடல் வர்றதில்லை. எங்களுடைய தேசத்தினுடைய நினைவு நாள் வருகிற பொழுதெல்லாம் பாட்டை காணல. எல்லாரும் எதிரிட்ட போய் பெட்டியை வாங்கிட்டு அவன் தண்ட குடும்ப சுகபோக வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அப்ப இது எனக்கு ஒரு தாங்கல்னாத ஒரு வலியையும் வேதனையும் தந்தது. எப்படியாவது இந்த மக்களை மீளவும் உசுப்போணும். அப்ப ஒற்றை ஒரு ஆளா இருந்து ஐயா செல்லப்பா கொண்டு பாட்டு படிச்சு போறதுல இந்த அர்த்தமும் இல்லை. அப்ப நாங்கள் பல கைகள் இணைந்து வர வேண்டும் என்ற ஒரு எண்ண கோட்பாடு வந்து இந்த உள்ளத்துல இருந்தது. அப்ப அந்த வகையில இந்த கலை பண்பாட்டு கழகத்தை தூசு தட்டணும். ஒரு இனம் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால், ஒரு இனத்தின் ஒரு கருத்துருவாக்கத்தை வேகமாக பரப்ப வேண்டுமாக இருந்தால் ஒன்றுதான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரணி பாடுதல் தான். பரணி பாடுதல் அப்படின்னா இந்த பாட்டு தான். அப்ப இந்த பாட்டு என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப அதுல வந்த உறவுகள் நாங்கள் திட்டங்களை போட்டு நகர்த்தி கொண்டு போய்க்கல எழுத்துல பார்க்கிற பொழுது எனக்கு மட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சுது. கீழே கருத்துக்கள் எழுதுகிறார்கள். எதுகமோன சந்தத்தோட நல்ல ஓசை நயத்தோட அந்த வரிகள் இருக்குது. அப்ப அது ஒருவேளை அந்த உறவுகளுக்கு தெரியாம இருக்கலாம், தனக்குள்ள திறமை இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். அப்ப நான் சொன்ன அவளுக்கு வந்து இல்ல பாருங்க, இல்ல நம்ம அழகாக எழுதுறீங்கள், உங்கள ஒரு எதுகமோன சந்த ஓசை இருக்கு, நீங்கள் என்ன திட்டினா கூட பாடி சந்தத்தோட திட்டுறீர்கள். அப்ப உங்களுக்கு ஒரு தனித்திறன் ஆளுமை இருக்கு பாருங்க, நீங்கள் ஏன் எழுதக்கூடாது என்று தட்டி விட்டோம். அப்ப அந்த தட்டல் தான் இன்றைக்கு ஒரு 33 பாடல் ஆசிரியர்ல வந்து இந்த தளத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல வந்து வன்னிமேந்தன் தனியா பாட்டு எழுதி போட்டுக்கொண்டு போனா சொல்வியல், வன்னிமேந்தன் மட்டும் மற்ற ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மற்றவர்களை உருவாக்காம தான் தனியா பாட்டு எழுதி கொண்டு புகழுக்கு அலைகிற ஒரு புகழ் விரும்பி சொல்லி இருப்பீர்கள். நான் அப்படி செய்யல. நான் என்னைய விட எங்களுடைய உறவுகளையும் வாங்குவோன்னு சொல்லி அவைக்கும் ஆரம்பங்கள காலங்களில் உசுப்புல ஏத்தி நல்லா இருக்கு வாங்க தட்டி ஊக்கத்தை கொடுத்து இன்னைக்கு மேல மாறி கொண்டு விட்டு இருக்கிறோம். அவர்கள் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையோட இன்னைக்கு பலர் பாடலாசிரியர் தனித்துவமா நிற்கிறோம். அப்ப அந்த சாதனை என்ன அங்கே செஞ்சு விட்டோம். அப்ப இதுல பலருக்கு இப்போ கேள்வி வருது என்ன அப்படி என்றால், வன்னிமேந்தன் நீங்கள் இந்த பாட்டை பாடலாசிரியர் உருவாக்கி போட்டு அடிக்கடி சொல்லி காட்டுறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் இன்றைக்கு என்ன அறிமுகப்படுத்தியது எனக்கு அங்கீகாரம் தந்தது ஐயா செல்லப்பன் தான் சொல்றேன். எனக்கு அதுல எந்த கௌரவ குறைச்சலும் எனக்கு இல்லை. அவர் தான் என்ன அங்கீகரிச்சவர். புதுவரத்தின துரை ஐயாவோட ஒப்பிட்டு பேசினவர்.
அந்த ஸ்பீச் கொடுத்திருந்தவர். பலருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், அப்ப அது நாங்கள் மறக்க முடியுமோ? மறக்க முடியாது இல்லையா? நான் இன்னொன்றே சொல்றேன், நான் இந்த பேனை பிடிக்கிறதுக்கு காரணம் எங்களோட தலைவர் தான். அப்ப இந்த நாடுகளுக்கு வந்த பொழுது இந்த வரலாறுகளை படித்துக் கொண்டு பேனையை பட்டதிட்டதுக்கு காரணம் எங்களோட அண்ணன் தான், தலைவர் தான். அப்ப இப்ப தலைவர் என்ன, நான் பேன் எடுக்கிறதுக்கு காரணம் தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இங்க இதை சொல்லி ஆகணும். என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், என்ன ஐயா செல்லப்பா தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருன்னு சொல்றேன். எனக்கு மாட்டு கருத்து இல்லை. பாட்டை கொண்டே கொடுக்க 8 பாட்டு தம்பி நல்லா இருக்கப்பூ எதுக்கமான சந்தமெல்லாம் இருக்குன்னு ஐயா தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி விட்டேன். அவர் சொன்னார், நான் எங்க இருந்து சொல்றேன் பாருங்க தம்பி, உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கு, நீங்கள் எதிர்காலத்தில் பிரகாசமா இருப்பீங்கன்னா ஐயா சொன்னார். அந்த வாய் மூத்தம் பழிச்சிருக்கு, நான் மறக்கல, நான் அதை மறக்கல. அப்ப அதுல எனக்கு எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அப்ப நான் சொல்றேன், நான் வெக்கப்படையிலையே இல்ல, அவர் எனக்கு அறிமுகப்படுத்தப்படையில, நான் தான் வடிச்சு முளைச்சு வந்தனான் அப்படின்னு நான் சொல்ல வரையில்லையே. அப்போ இதுல திருப்ப சொல்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன் நான். அது கொஞ்சம் பேருக்கு வந்து என்னென்றால் அவைக்கு ஒரு பிரச்சனையா கிடக்காம இருக்கு, இந்த கற்பாடுகளுக்கு ஒரு பிரச்சனையா இவர் செய்ததை திருப்ப திருப்ப சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்ப எதுக்கு தொலைக்காட்சியில விளம்பரம் போடுறேன்? அப்ப எதுக்கு கடைக்கு விளம்பரம் கொடுக்குறேன்? அப்ப தொலைக்காட்சியை பார்த்தானே நீங்கள் காரும் போய் வாங்குறீங்க, மேக்கப் எதுக்கு போடுறீங்க, கேக் அடிச்சா விளம்பரம் கொடுக்குறீங்க. உங்களோட சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து உடுக்கிற உடுப்புல இருந்து அன்றாட நீங்கள் பயன்படுத்த அனைத்தும் விளம்பரம் கூடதான் வருது. எனக்கு யூடியூப் எதுக்கு உருவாக்கி வச்சுக்கிறீங்க? விளம்பரம் இல்லாம ஒன்றும் இல்லை. அப்ப இது நான் பணம் செலுத்தி விளம்பரம் செய்யல, நாங்கள் செய்ததை முன்னுதாரணமா காட்டுறோம். எங்களோட அமைப்பு சொல்லுது, ஓயதலைகள் 1, ஓயதலைகள் 2, ஓயதலைகள் 3, நாங்கள் வீரமான தாக்குதல் நடத்தி சொல்றது. அப்போ தாக்குதல் நடத்தி போட நீங்க பேசாம இரு, வாயை மூடிக்கொண்டு சொல்றது அப்படி இல்லை. அப்ப சேர சோழ பாண்டியர் ஒரு எங்கட பாட்டன் பூட்டன் இருந்தவ, அவை கடாரம் ஏந்திய அந்த கடல்ல வந்து பிடிச்சு பெரிய ஆட்சி படங்களை செஞ்சவை என்று நாங்க சொல்றோம். அப்ப சொல்றத இந்த பழைய புராணம் காணும் விட்டு போட்டு புதிய கதைகள் சொல்லாம நாங்கள் அப்படி கதைக்கிற வாய்கள் எல்லாம் வந்து ஒரு எட்டப்பா வாய்களும் அவை அந்த கதைக்குள்ளாக ஒரு விஷயத்தை கக்குறான் என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு அர்த்தம். இப்படி கதைக்கிறவன் தான் சூழ்ச்சிக்காரன். இந்த பழைய கதை கதைக்காதீங்கோ, நான் விட்டுட்டு நீ புதுசுக்கு வருவோம்ட்டு எவன் சொல்றானோ அவன் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அப்ப எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நிலைக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு பாட்டி உண்டு, சிந்தன திறனற்றவர்கள். நான் என்ன கேட்கிறேன், பழையதை மறந்து போட்டு புதுசுக்க வரண்டா, அப்ப தலைவரை மறந்து அர்த்தம். பழசெல்லாம் மறப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப காலங்களில் பல போராளி அமைப்புகள் உருவாகினவதான், அவையும் எங்களுக்கு தான் போராடினவ. ஆறு எங்களை அண்ணன் இருக்க மட்டும் எங்களை காட்டி கொடுத்தவ, எங்களை கூட்டி கொடுத்தவ, கடத்தி கொண்டே கப்பம் வாங்கினவ. அப்ப இவையெல்லாம் வந்து இவைக்கு இப்ப போராளி கும்பல். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஏவிபி பயங்கரவாத அரசாங்கம் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த தேசியம் பேசுறீங்க இங்க குப்புற கிடந்தீங்க. இப்போ இந்த அவசரமா அந்த கருப்பு கோட்டை கொண்டு வண்டி மெந்தம் போட்டு பழுத்து விட்டான். பழுத்து விட்டோம்னா புஷ்பவனம் அங்கெல்லாம் சைபர்ல ஓட்டுது. இப்ப அவரை இங்க உணர்ந்து ஒரு அறிமுகப்படுத்தி இந்த வெளிநாட்டு மக்களின் ஒரு ஈர்ப்பை எடுத்துக்கொண்டு அவட்ட தலைமையில வந்து ஒரு முதலமைச்சரா கொண்டு வந்து இந்த வெளிநாட்டு மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தியா கொண்டு வரது இவன் நினைப்பு. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், இவர்கள் இதன் ஊடாக வந்து வெளிநாட்டு மக்கள்கிட்ட காசு பறக்கிறது. இந்த பைத்தியத்தை கொண்டு வந்த நோக்கம் வந்து இந்த வெளிநாடுகள்ல இந்த எங்கட விடுதலை அமைப்பெல்லாம் கல் அமைப்புன்னு சொல்லி பட்டத்தை கட்டி இவங்களை ஒதுக்கி விட்டாங்க. இவங்களை சதி செய்து எல்லாம் உடைச்சு மக்கள் ஆதரவு இல்லாம ஆக்கி விட்டாங்க. ஏனைய அமைப்புகளுக்கும் உள்ளுக்குள்ள இந்த காவியல் உள்ளுக்குள்ள இறங்கி இவங்களுக்கு மூளைச்செலவை செய்து அங்க வாங்க முதலீடு செய்யுங்கலாம் சொல்லி இந்த விடுதலையின் ஆதரவும்பால் நின்ற முழுப்பெறை அங்க கொண்டு போய் அங்க அடைய வச்சுட்டாங்க. இவங்கள் எதிர்பார்க்கையில இந்த இலங்கையினுடைய பொருளாதாரம் இவ்வளவு வேகமாக விழும் என்பதையும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடி பெறும் என்றவங்க எதிர்பார்க்கல. இப்ப 2009ஆம் ஆண்டு வர 2026ஆம் ஆண்டு வர இப்ப மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. 2009ஆம் ஆண்டு செய்தி மக்களுக்கு போய் சேரையில ஒரு பகுத்தறிவு ரீதியில சிந்திக்கிறதுக்கான தன்மையும் மக்களுக்கு அப்ப இல்ல. அப்ப இப்ப வந்து அப்படி இல்லை. ஒரு 26 வருடங்கள் அல்லது 17 வருடங்களுக்கு பிறகு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டுது. மக்கள் தன்னெழுச்சியா வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடணும். இப்பதான் இந்த எங்களை அழிச்ச எதிரி யோசிக்கிறான், ஓடிப்பட்டு அவசரப்பட்டு இந்த விடுதலை அமைப்பின இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி
மக்கள் செல்வாக்கு அற்றதா மாத்தி விட்டான். இப்ப இவைக்கு இந்த அமைப்பினுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு சக்தி தேவைப்படுது. அப்ப இங்க எதுவுமே இல்ல. ஐரோப்பாவிலும் சரி, லண்டன்லயும் சரி, கனடா, அமெரிக்காவிலும் சரி, இந்த மக்கள் ஆதரவு பெற்ற அமைப்புன்னு சொல்லி இங்க யாரும் இல்ல. காரணம், இந்த 16 ஆண்டுகளாக இந்த மக்களை வழி நடத்த மறந்து மக்கள் ஆதரவற்று போய் நிக்கிறோம். ஒரு கூட்டம் வைக்கணும் என்றால் 500 பேர் கூட வர்றதுக்கு அங்க ஆக்கள் இல்ல. ஒரு 50 பேர் 100 பேர் வர்றதே பெரிய புண்ணியமா இருக்கு. அப்போ அந்த 500 பேர் சேர்க்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. 50 நேரம் 70 நேரம் மக்கள் வந்த இந்த அமைப்புக்கு பின்னால இன்றைக்கு ஒரு 50 பேர் 500 பேரை சேர்க்கிறது பெரிய கஷ்டமா கிடக்கு. கதிரியோட மட்டும் கழிச்சு போட்டு வர வேண்டிய நிலவரத்தை உருவாக்கி விட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இன்றைக்கு எதிரி நின்ற பொருளாதாரம் விழுந்து உடைஞ்சு போய் கிடக்கு, சிதைஞ்சு போய் கிடக்கு. அப்ப இந்த இடத்துல இவங்க இந்த நாட்டை மீள கட்டி அமைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 1 மில்லியனுக்கு மேற்பட்ட 1.1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஐரோப்பா வெளிநாடுகளில் பிறந்து வாழினம், தமிழர்கள் வாழினம். கிட்டத்தட்ட 10 12 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிறந்து வாழினம். அப்ப இந்த மக்களுடைய இந்த பொருளாதாரத்தை சுரண்டி நாட்டுக்குள்ள கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது இவங்களோட எண்ண கோட்பாடா இருக்கு. அப்ப அதுக்குள்ள இவங்கள் இந்த கடந்த 14 வருடங்களாக மேற்கொண்ட இந்த எதிரினோட தந்திரோபாயம் என்ன அப்படி என்றால், இந்த மிக பிரதானமான இந்த கடை வச்சுக்கிறவைய நாட்டுக்கு வந்து வைக்கல, அவைக்குள்ள உறவுகளுக்கு மூளைச்செலவு செய்து அவைக்குள்ளால் அண்ணன் தம்பிக்குள்ள புகுந்து இவை அங்க நாட்டுக்குள்ள வந்து முதலீடு செய்ய வச்சுட்டான். இரண்டாவது, அந்தந்த தூதரங்கள் வாயிலாகவும் ஒரு நடவடிக்கை. இரண்டாவது, விசேட முகவர்களை இந்த நாடுகளுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாகவைக்கு மூளைச்செலவை செய்து நாங்கள் பாதுகாப்பு தரலாம், காவியோட கொண்டையெல்லாம் கதைக்க வச்சு ஒரு பிரச்சனை இல்லை என்று மசாலா குஷாலாம் பூசி அங்க கொண்டே இறக்கி விட்டானுங்க. இவையும் போய் பெரிய கோடிக்கணக்கில் போய் முதலீடுகள் செஞ்சு இங்க சொர்க்காபுரி என்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் இவைக்கு ஒரு பெரிய ஒரு இடவழி வந்திருக்கு. என்ன அப்படி என்றால், இந்த மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க முடியாத திறனை கொண்டிக்கணும். இந்த பைத்தியத்தை கொண்டு வந்தது அது குறுக்களை போட்டுது, கருப்பு கட்டை கொண்டு வந்த பதிலார் போயிட்டார். இப்ப இவர்கள் யாரை உருவாக்குறது என்ற ஒரு நெருக்கடியில ஓடுபட்டு தெரியணும். அப்ப ஒரு அமைப்பண்டா உருவாக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையில மக்கள்கிட்ட நின்று சேவை செய்த ஒருவர் இங்க முக்கியமா தேவைப்படுற. பலர் தனிநபர்கள் பலர் ஒதுங்கி போயிட்டோம். அவை இருக்கணும், பலர் இங்க நல்ல மனிதர்கள் இருக்கணும், அவை ஒன்று மண்டாம் ஒதுங்கி போட்டோம். இதுக்கு வந்தா எங்கட வாழ்க்கை கெட்டு போயிட அவன் ஓடி தப்பிட்டான். அப்ப பொது வாழ்வு கொண்டு வந்தவ அவ சுக போல்க வாழ்க்கைக்குள்ள போய் எதிரியோட போய் கூடி கூட கொஞ்சி எல்லாம் பகிரங்க வெளியில போட்டு எல்லாம் நாத்தி போடணும். அப்ப இந்த இடத்துல இவைக்கு ஒரு பெரிய வெற்றிடம் கிடக்குது. இந்த தமிழர்களை ஒருங்கிணைக்கிறது யார்? இப்ப பெரிய சிக்கல், இவைக்கு பெரிய சிக்கலா கிடக்கு. தமிழர்களை யார் இப்ப ஒருங்கிணைக்கிறது பெரிய சிக்கல். அப்ப இந்த கூட்டு முயற்சி பெரிய சிக்கலா கிடக்கு. இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த விஷயத்த காதுல போடுங்க. இந்த ஏக்கிய ராஜ்யம் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க, இந்த ஏபி பயங்கரவாதிகள் கொண்டு வராங்க. அதுல தமிழனுக்கு எந்த உப்பு சப்பும் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை, சும்மா ஒரு கண் திறப்பு கொண்டு வரான். அப்ப இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தீர்வு திட்டம் கொண்ட தமிழருக்கு தரப்போறோம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பூதாரம் கிளம்ப போறான். அப்ப இந்த தீர்வு திட்டத்தை யார் ஆதரிக்கிறது? அப்ப இலங்கை தமிழக கட்சிக்கு உலகளாவியர்களே இப்ப எதிர்ப்பு கிளம்பி இருக்கு, சைக்கிள் கட்சிக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அப்ப மக்கள் செல்வாக்காட்டு போய் நிக்கணும். அவை யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு போய்ச்சிட்டோம்னால் மாறி மாறி இந்த பைத்தியக்காரன் சண்டை பிடிக்கிறான் பேல தமிழ் மக்கள் எதுவும் செய்கிறது இல்லை. அப்ப கூட்டணி ஆட்சி வச்சு கொண்டும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யல, எல்லாம் ஒரு காணல் நீரா போயிட்டுது. அப்ப இந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை மேசின் வரைக்கும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தை மக்களை நாட்டுகளை கொண்டு வருவோம். இவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி அஜெண்டா நிகழ்ச்சி என்னென்றால், இந்த புலம்பெயர் தேசத்தை மக்களை தலைமை தாங்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்கும். அதுக்கு இப்ப யார் வாரது மணி கட்டுறது? அப்ப இந்த முழு ஒட்டுக்குழுக்களும் இந்த வீணா போன முகவர்கள், இந்த கொஞ்சம் முதலாளி மாதிரி கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிற இவையெல்லாம் பெரிய முயற்சி நடக்குது. இங்க நாங்கெல்லாம் உருவாக்க போறோம். நான் என்ன கேட்கிறேன், இவை இப்ப புதியாக கண்டுபிடிக்க போயிடும். நீங்க நண்டை பிடிங்க கடற்கரையில போய் கண்டுபிடிக்க மாட்டீங்க, அது வாய்ப்பு இல்லை ராசா, அது வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு மனுஷன் சீமான் தான் இருக்கிறார். அவர் 2026 ஆண்டு சட்டமன்றங்களை உள்ளுக்குள்ள போகணும்,
எதிர்கட்சி நில அண்ணன் வந்தார் என்றால் பாரிய மாற்றம் வரும். அண்ணன் சீமான் தலைமையில நீ எல்லாம் நடக்கும். அண்ணன் சீமான தவிர்த்து போட்டு நீங்கள் எதுவும் கொஞ்சம் புடுங்கல ஆணி உடாட்டையில் இவனுமெண்டா எழுதி வச்சுக்கொண்டு நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ள தமிழக சட்டசபைக்குள்ள போகுமா இருந்தால் இப்ப களம் வந்து வேற மாதிரி போயும். இருந்த தமிழ் மகனை ஒட்டுமொத்த திருப்பி டபுளா அண்ணன் சீமானுக்கு பின்னால போகும். அண்ணன் சீமான் சொல்றதான் இங்க நடக்கும். அதுக்கும் உங்க உள்ளுக்குள்ள விளையாட்டு நடக்குது. அதை நாங்கள் பேர்ந்து பேசுவோம். காலம் பிறகுல பேர்ந்து பேசுவோம். அதுல இப்ப அதை விட்டுருவோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த இடத்துல தமிழர்களை வந்து ஒரு ஒருமைப்படுத்துறதுக்கு யார் இவ? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இந்த ஒட்டுக்குழுக்கள் வீணா போன ஒட்டுக்குழுக்களுக்கெல்லாம் 16 வருடங்களாக தமிழர்களை தலைமை தாங்குவதற்கும் என்னை போன்றவர்களை மடமாட்டம் செய்வதற்கான வழிமுறை உங்களுக்கு இருந்தது. அது எப்படி தம்பி மடமாட்டம் அப்படின்னா, தமிழர்கள் விரும்புகிற தீர்வை இந்த அரசு பெற்று நீங்கள் ஒரு பொம்மை ஆட்சியாக இருந்த கூட நீங்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அரசு டீல போட்டு இங்க வா, நான் உன்னை உலகம் காட்டி கொடுத்தனான், இவ்வளவு கூட்டி கொடுத்தினான், நீ சொன்ன முழுப்பேர் கடத்தல் கொள்ள எல்லாம் செஞ்சனான். இப்ப வந்து நாங்கள் தமிழருக்கு ஒரு தீர்வுண்டா எங்கட தலைமையில தான் ஏதாவது ஒரு கிராம சேவரை அதுலயாவது கொஞ்சம் எங்கட செயல்பாட்டுக்கு இடம்பெற மாதிரி உண்டத்தா, நீ சொல்றதுக்கு நான் தலையாட்டுறேன். இப்ப எங்கட தலைமையில தான் அவர்கள் துப்பாக்கி தூக்கி அண்ணன் போராடினவர் தான், நாங்களும் அப்படித்தான் சொல்லி வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டி தந்து ஓட்டு தமிழ் மக்கள் எங்களை வருத்து போட்டான ஐயா. ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று வந்திருக்கு ஐயா, நாங்கள் இந்த காலத்துல உங்களுக்கு பின்னால வாரம், அப்ப நீங்கள் எங்களுக்கு ஒன்றை செஞ்சு விடுங்கன்னு சொல்லி போயிருக்கணும். அப்படி ஒன்றை வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு வெளிநாட்டு மக்கள் ஆதரவு பின்னால போயிருக்கு. இவரை செய்ய தவறினோம். இப்ப இந்த நேரத்துல இந்த 16 வருஷ இடைவெளி வெற்றிடமத்தையும் விட்டுட்டு இப்ப இளையோர்களை உள்வாங்க போயிடுமா? என்ன 2009ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் நீங்க உள்ள வாங்க போறீங்களா? இல்ல கேக்குறேன். இப்ப ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தீர்வு பண்ணி தரப்போம். நான் என்ன கேட்கிறேன், 10வது இவரோட கதை சரி, இவர் இன்றைக்கோ நாளை கொண்டு சேடம் இழுத்து கொண்டு கிடக்கிற மக்கள் இப்ப அறகலியா வடிக்க போகுது. இன்றைக்கு செய்தி வெள்ளப்பெருக்கு 15 மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை, நிலச்சரிவு எச்சரிக்கை இன்றைக்கு செய்தியெல்லாம் விடுத்திருக்காங்க. அங்க ரணகலமா இருக்குது நாடு, இயற்கை இனத்தம் சுத்தி கொண்டு நிக்குது, தள்ளாடி கொண்டு நிக்கிறோம். இந்தியால வந்து ஈரான் வந்து அடிக்க போறான், அமெரிக்கா அவன் சொல்லி போடான் அடிக்க போறான். ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் வந்து கப்பல்கள் ஈரானுக்கு ரெடி அடிக்குது. இந்த கார்முஸ் கடல்வாயில வந்து நிக்குது, அடிக்க போறாங்க. அடிச்சாங்கன்னா பிச்சைதான் நாடு. இந்த இடத்துல இவையை காப்பாத்துறதுக்கு எந்த நாடும் வராது. இப்ப தமிழர்கள் தேவைப்படுது வைக்கி. அங்க தமிழர்களா பயங்கரவாதி வேண்டும். இப்ப வன்னியம் இந்த நாளெல்லாம் பயங்கரவாதி வேலை. என்னடா பயங்கரவாதி? நாங்கள் என்ன கேட்கிறோம், நம்ம நாட்டுக்குள்ள நாங்கள் ஒரு மக்களா வாழ்வோம் சொல்றேன். நீங்கள் பெற்றுக்க சுதந்திரத்தை தாங்க நாங்க கேட்கிறோம். அது தரமாட்டோம், அது தரமாட்டோம். நாங்கள் மீளவும் வந்து ஒரு அமைப்பா உருவாக்க போறோம். உங்கள்கிட்ட 4 ஹெலிகாப்டர் இருக்குது. இப்ப அமெரிக்கா ஒரு 10 ஹெலிகாப்டர் தந்திருக்கிறான். உங்களுக்கு 4 ஹெலிகாப்டர் விட்டா ஒன்றுமில்லை. இது எங்கட அமைப்பு வாராண்டால் கோத்தாவை கலைச்ச முட்டம் வந்திருக்கோம்டாப்பா. 3 சந்தர்ப்பம் கிடைச்சது வர்றதுக்கு அமைப்பு. கோட்டபாய விரட்டைக்குள்ள வந்திருக்கணும் உங்களோட அமைப்பு, அப்ப வரையில. 2வது வந்து உங்களோட பொருளாதாரம் விழுந்த முட்டம் வந்திருக்கணும், அப்பவும் வரையல. 3வது இந்த ஐக்கிய நாடு சபையில சர்வதேச நீதிமன்றத்தில் ஒன்றை உங்களை பாரப்படுத்த போறோம் ஒரு அறிக்கை வந்தது, அப்ப வந்திருக்கணும், அப்பவும் உங்களோட அமைப்பு வரையில. அப்ப வராத அமைப்பு இனி வர்றதுக்கு வாய்ப்பில்லை, இனி வராத வாய்ப்பில்லை. ஆனால் வரும், அது அமெரிக்கா உருவாக்கும். நீ எழுதி வச்சு கொள்ளுங்களா, அமெரிக்கா கண்டிப்பா உருவாக்குவான், அமெரிக்கா கொண்டு வருவான், கண்டிப்பா கொண்டு வருவான். இப்ப ஈரான்ல நடக்க போற இந்த யுத்தம் தான் இந்த ஆசியா நாடுகளை, இலங்கை உட்பட்ட இந்திய நாடுகளை எப்படி ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதையும், எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதையும், அங்க தாங்கள் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை, இப்ப ஈரான்ல நடக்க போற இந்த யுத்தம் தான் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு முன்மாதிரி பிரதிகளை எடுத்து கொடுக்கும். அதை அந்த 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 முடிவுகளை, அந்த யுத்த முடிவுகளை வைத்துக் கொண்டுதான் அவங்க ஆசியா நோக்கி நகர்வாங்க. அப்ப அதுல இலங்கை இந்த விடயம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். இதை நீ மறந்துடாது. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்ப நாடு பிச்சைக்கு போகுது. அதுல இப்போ பைத்தியக்காரர் வந்து சொன்னாராம், ஒரு சிங்கள எம்பியை கொண்டு வச்சுக்கொண்டு, எம்பியோ தெரியாது,
உனக்கு வச்சது தலைவர் பிரபாகரன் பெற போறார். நீங்களாம் நீங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்றீங்க. இந்த முகமூடி போட்ட மாயாவி அவர் நம்மள கேத்தினவர், சிறப்பு பேச்சு கொடுத்தவர். இப்ப அவட்ட தலைமையில இந்த வெளிநாட்டில் புதிய கட்டமைப்பை உருவாக்க போயிடுவான். என்னடா அன்னைக்கு விளக்கு வச்ச நீங்கள் முகமூடிய போட்டுக்கொண்டு முகத்தை காட்ட மறக்கிற கூலி கும்பல், இந்த எங்கட அமைப்பையும் எங்கட மக்களையும் காட்டி கொடுத்து கொண்டு ஊத்த இந்த கும்பலுக்கு பின்னால வந்து இவ ஒரு கட்டமைப்பை உருவாக்க போயிடுமா. இவங்களோட நோக்கம் எல்லாம் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா காசு. இந்த தமிழன்கிட்ட காசை பறிக்கணும், கொள்ளி அடிக்கணும். அதுக்கு இந்த கூலிகள் முகரம் இயங்குறான். அது கொஞ்சம் பேர் மாப்பிள்ள நான் கொஞ்சம் காசு தரலாமடாப்பா கொண்டை இறக்கி விடுங்கோ என்று கிளம்பி இருக்கணும். இவ ஆகலை கொன்ற போயிடும், பச்சை மட்டை தான் அடிஞ்ச அவளு. நீ எல்லாரும் பா வெளியில வாவன் வரைகள் நீங்கள் இந்த அரசியல் கட்சிகள் இதுவரை சந்திக்காத பெரிய விடயங்களை நீங்க சந்திக்க போறீங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், உங்களுக்கான ஒரு களம் கிடைச்சிருந்தது. இந்த பைத்தியக்காரனா ஒழுங்கா நடத்திருந்தீங்க என்றால் இன்றைக்கு நீங்க நெச்ச விஷயத்த வென்றிருக்கலாம். நான் அப்பா படிச்சு நான் கும்பிடு சொன்னேன், கேட்கல. உண்ட கதையை கேட்டு நாங்கள் ஆடவோம் என்று நீங்கள் வலிக்கிட்டீங்க. இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க? அப்ப எதிர்கால அரசியலை பற்றி ஒரு கணிப்பு தெரிய வேண்டும். இந்த ஆக்களின் உருவங்களை பார்த்து பிச்சைக்காரன் பார்த்து போட்டு தட்டி கழிச்சு விட போன கும்பல் நீங்கள். நான் திரும்ப சொல்ற ஒன்றுதான், இந்த கடையில வேலை செய்யல அங்க வேலைக்கு வந்த ஆக்களை போது தம்பி அதை துடை இதை துடைச்சுதை துடையண்டு வேலை கொடுக்குற கொஞ்சம் முதலாளி மாதிரி நிக்கணும். நான் எல்லாரும் சொல்லல. அப்படியான கும்பல்ல கொண்டுதான் இந்த முகமுடி போட்ட கும்பல். அவை வந்து அங்க கடையில வேலை செய்யறவன வேலை வாங்குற மாதிரி இங்க பொதுவுல நிக்கிறவங்களையும் வேலை வாங்கலாம்னு நினைப்பு வைக்கி. அது பச்சை மட்டாடி தான் உங்களுக்கு எல்லாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு முற்படுற நீங்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு அந்த கருப்பொருளை வைக்கிறவர் எப்படியானவர், என்ன சிந்தனவாதம் கொண்டவர், எப்படியான ஒரு நிலைமையானவர் என்றதை பற்றி விளக்கப்படுத்துங்க. அதை சொல்ல மாட்டீர்கள். இரண்டாவது, இந்த 17 வருடங்களாக நீங்கள் தமிழுக்கு என்ன செய்தீர்கள்? நாங்கள் புது கட்டமைப்பை உருவாக்க போறோம்னு சொல்ற நேற்று பிறந்த மலைக்கு பெஞ்ச ஒழுங்கு அரசியலும் தெரியாது, எதிர்காலத்தின் எதிர்கூலம் தெரியாது, என்னதுக்கான காய்கள் நகர்த்தப்படுது என்பதை கண்டறியவும் தெரியாது. ஏறி குந்தி கொண்டு கதை அண்ணன் பேசுங்கோ. அப்போ ஒரு அரசியல் தெளிவில்லை. அப்ப நீங்கள் நினைக்கும் போல வந்து இங்க இந்த டிக்டாக்ல கதைச்சு உங்கள்கிட்ட வந்து மக்கள் பெற போறது இல்லை. டிக்டாக் நடத்துறது நம்மள மாதிரி நடத்தினா மக்கள் வருவான். ஏன்னா நேர்மையும் மரமும் இருக்கு. ஒட்டு குழுக்களோட போய் நின்று கொண்டு அவங்க அன்னைக்கு விளக்கு வச்சோட வந்து நான் கட்டமைப்பை உருவாக்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் பெற மாட்டேன், பின்னால ஒரு அனும் பெற மாட்டேன். நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் அக்கா தங்கச்சிய எதுக்குற ஒரு சமூகத்தின் பால் நின்று போராட்டவனை போய் அவனை கேவலப்படுத்த வலிக்கிட்டு என்றால் மக்கள் சொல்லுவான், இந்த புள்ள என்னதான் இருந்தாலும் இவ்வளவு செஞ்சிருக்கிறான், அவனை பற்றி போய் கூட இவ்வளவு கேவலப்படுத்துறதுகள் இதுகள் நாளைக்கு செய்ய போகுதுன்னு கேட்பாங்க. அப்ப இந்த கேள்விக்கான பதில் எதுவும் அங்க இல்ல. அப்ப இவர்கள் ஒரு அவசரமா இந்த நிதி தேவைப்படுது. அப்ப இந்த எதிரிக்கு நிதியை பெற்று கொடுக்கறதுக்கு இந்த புலம்பெயர்ந்த தமிழட்ட தலையை அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பயங்கர முயற்சி நடக்குது. கருப்பு கோட்டு எப்படி ஓடுற வந்த வேகத்துல அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும், சம்பவம் நடக்கும். நீங்க நினைக்க கூடாது இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாள் மக்கள் அல்ல. நீங்கள் ஒரு நேர்மையான வராமல் இருக்க பழகும். ஐக்கிய நாடு சபைக்கு போயிருக்க வேணும். இந்த 16 ஆண்டுகளாக வந்து பல வேலை திட்டங்களை செஞ்சிருக்கணும். இவங்க செய்த இனப்படுவது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசியிருக்கணும். இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்குது. அவன் செய்து போட்டு பேசாம நிற்கிறான். அது அப்படிலாம் எந்த கவலையும் இல்லை. அக்கா தங்கச்சியை கேவலப்படுத்துறவனையும் பக்கத்து வீட்டுக்கு புள்ள பிறந்தன்னு சொன்னவனை பற்றி கதை இவ அவரை கதை காட்டி இங்க ஒன்று நடக்காதான். அவருக்கு ஒரு விளக்கம். இன்றைக்கு மைந்தாண்ட மகன் நாமல் ராஜபக்சே லண்டன் வந்து நிற்கிறார். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேசுறதுக்கு போனவர். அங்க போவா எங்கட மக்கள் பெட்டிஷன் போட்டு அவருடைய பேச்ச ரத்த பண்ணி விடணும். லண்டன் மக்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படித்தான் இருக்க வேணும். நாங்கள் ஒரு இறமை கொண்ட ஒரு இனம், நாங்கள் மானம் உள்ள ஒரு இனம். நாங்கள் மௌனமாக கடந்து போறபடியா பொதுவெளியில வந்து இவங்களோட பேசியதும் இல்லைன்னு பேசி ஒன்றுக்கு மாக போறலன்னு தெரிஞ்சோண்டு அங்கே மக்கள் மௌனமா போயிடும். எல்லாம் கடந்து போயிடும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மக்கள் போயிடும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தனது பலமடி நினைச்சு கொண்டு இந்த மக்கள் எதுவும் கதைக்க மாட்டோம்னு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் போறீர்கள். உந்த எண்ணப்பாடு சிந்தனை வந்து உங்களை வாழ வைக்காது.
அப்ப பன்னி மேந்தன்ட்ட வந்து கேட்கப்படுற கேள்வி ஒன்றுக்கும் பதில் இல்லை அவங்கள்ட்ட. இந்த தம்பி வந்து 2006 இந்த காலத்துல நிக்கிறான். அதன் அடிப்படையில பல கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். ஒரு எழுத்தாணி பிடிச்சவன் என்ற அடிப்படையிலும் பல வேலை திட்டங்களை நானும் செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் முன்னுண்டு பேசிக்கொண்டு நிற்கிறேன். இப்ப இன்றைக்கு இந்த தலைமைகளை உருவாக்கணும்னு சொல்லி வருகிற இந்த கும்பல் எல்லாம் நான் செய்கிற ஒரு பணியில ஒன்று செய்திகள் சொல்லுங்க அப்ப யாராவது ஒன்றுமில்லை. நான் சாட்சிகளாக முன்னுக்கு நிற்கிறேன், செய்து ஓடிச்சு ஆட்சியா முன்னுக்கு நிற்கிறேன். அப்ப இதை நான் சொல்லி காட்ட போக வண்டி மந்தனு திமிராம், வண்டி மந்தனு தலைக்கடமாம். நான் சொன்னதை சாட்சியா நான் நிற்கிறது திமிரனா நான் 1000 முறை திருப்பி சொல்லுவேன்னு சொல்றேன். அப்ப நீங்கள் 17 வருடங்களாக மக்களுக்கானவர்களாக நீங்கள் இருக்கல, தமிழர்களுக்காகவும் நீங்கள் இருக்கல. அப்ப நீங்கள் உங்களுக்கு உண்மையானவர்களா இல்ல, இந்த தமிழ் மக்களுக்கு உண்மையானவர்களா இல்ல. அப்ப இவ்வாறான ஒரு நிலையில ஒரு காலப்பகுதியில தமிழருக்கான ஒரு சுயேட்சை ஒரு அதிகாரத்தை இப்படி பெற்று கொடுப்பீர்கள். அதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து கூலிகளாக வேலை செய்து கொண்டு ஒரு 5 பேரை இஞ்சால ஏற்பாடு செய்யறது, தம்பி 5 பேர் இஞ்சால வாங்கோ, தம்பி 5 பேர் இஞ்சால வாங்கோ, இப்ப 2 பேரும் கத்துப்படும் கூட. இது வந்து உன்னையே பேய் காட்டுற வேலை. அது வந்து மக்கள் மத்தியில ஆதரவு இருக்க நெச்சுண்டா அது ஒன்றுக்கும் உப்பு சாப்பாட்டதா போகும். இந்த பம்மாத்து விளையாட்டுகளும் ஏமாத்துகளும் எடுபடாது. அப்ப மக்களை பிரதிநிதிப்படுத்த வர வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியில் போய் அந்த அரசியல் தெளிவை ஊட்டி மக்களை உன்பக்கம் திருப்ப வேண்டுமாக இருந்தால் நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும். இரண்டாவது, காலத்துக்கு ஏற்ப அந்தந்த காலங்கள்ல மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கணும், விடுதலைக்காக செஞ்சிருக்கணும். எதுவும் இல்லை. முகமூடிகளை போட்டுக்கொண்டு நாங்கள் எங்களோட முகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் முகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அப்போ உன்னை யார் என்று நம்புறது? தலைவர் முகத்தை காட்டி தான் நிற்கிறார், அண்ணன் சீமான் முகத்தை காட்டி தான் நிற்கிறார், 244 வேட்பாளர்கள் முகத்தை காட்டி தான் நிற்கணும், ஏனைய தொண்டர்களும் முகத்தை காட்டி தான் நிற்கிறான், ஊடக போராளிகளும் முகத்தை காட்டி தான் நிற்கிறான். அவங்களெல்லாம் முகத்தை காட்டி எதுக்கு பயம் இல்லாம நிற்கிற பொழுது உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு பயம் பெறுதுன்னு கேட்கு. எதுக்கு வாரீங்க? அப்ப ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாத உண்டு, என் அக்கா தங்கச்சி எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டு திரிகிற உண்டை இன்றைக்கு முதன்மைப்படுத்தி அவர்தான் வீர சூர தீரர் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அலைகிறீர்கள். நீங்கள் இந்த இது ஒரு கபடி ஷோவா நடத்திட்டு போங்க. இன்னும் இன்றைக்கு ஈரான் 6 நாள் 7 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கிழமை வச்சு கொள்ளுங்க. அங்க அடி விழுந்து கண்டால் அப்ப தெரியும். பின்னங்கள் பிடரை விட நீங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிருவீர்கள். நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விடயமும் சரிப்பட்டு வராது. லஞ்சம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சு வந்தாண்டா வீட்டுக்கெல்லாம் மக்கள் ஊறுவான், முழு அரசியல் கட்சியும் காணாம போவான். இந்த இக்கராட்சியமும் சொச்சராட்சியம் எல்லாம் காணாம போயிடும். இங்க ஒரு புதிய ஒரு இளம் சமுதாய ஒரு எங்கட சகோதர மொழி பேசக்கூடிய என் அண்ணன் தம்பி சிங்கள தம்பிகள் அண்ணன் தம்பிகள் வருவான். 45 வயதுக்கு உட்பட்டவன் வருவான். அண்ணாவும் தங்கச்சியும் தம்பியும் வருவாங்க. அவங்க ஒரு புதிய சிந்தனை கோட்பாட்டோட அங்க புதிய ஜனாதிபதி மனையில ஏறி இருந்தோன்னு சட்ட மாற்றத்தை கொண்டு வருவான். இளைஞர்கள் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதியா வரலாம், பிரதமரா வரலாம் என்ற சட்டத்தை கொண்டு வருவான். இந்த நாடு வந்து எங்களுக்கு பொதுவான ஒரு நாடு, எல்லோருக்கும் உரிமை இருக்கு, எல்லாரும் பாங்கண்டு அழைப்பான். அந்த நேரத்தில் இந்த எடுபடிகளும் இந்த ஒட்டுக்குழுக்கள் முழு பெரிய காணாம போவியல். நீங்கள் அங்க சேர்த்து வச்சிருந்த இந்த கட்சிகளுக்கு காசை கொடுத்து பெரிய பெரிய மாட மாளிகை கோபுரங்களை கட்டி வச்சுக்கிற நீங்கள் உங்களோட சொத்தெல்லாம் உங்களை புடுங்குவாங்க. நீ எழுதி வச்சுக்கொள்ள நடக்கும். நான் அந்த புரட்சியினுடைய எழுச்சி எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு முன்னுரை நான் சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு நான் செத்து போகலாம், பரவாயில்ல, ஆனா கேட்டுக்கொண்டுக்கிற உறவுகளை கடத்துங்க. இது விரைவில் நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்க வரப்போற இந்த யுத்தம் என்பது துப்பாக்கி சத்தங்களால வராது. இது வந்து அடக்குமுறை அடக்கியாண்ட அரசுகளை எதிர்த்து இந்த அரசியல்வாதிகளை ஓரோட விரட்டி வரக்கூடியவர்கள் தான் வருவார்கள். அப்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மிக மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். எங்கட மக்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கட மக்கள் நான் சொல்றது தமிழ் மக்கள் மட்டுமல்ல, தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எங்கட நாட்டை நாங்கள் காதலிக்கிறோம். எங்கட நாட்டை நாங்கள் மானசீகமா நேசிக்கிறோம். எங்கட நாடு சூடானாக போய்விடக்கூடாது, ஒரு ருவாண்டாவா போய்விடக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்ப அதுக்குத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்னென்றால், இந்த ஆங்கிலேயனுடைய படையெடுப்புகள் நடத்தி மீண்டும் ஒரு ஆங்கிலேய படையெடுப்பு ஆங்கிலேய காலனித்துவ நாடாக எங்கள் நாடு மாறிவிடக் கூடாது என்பதை கவனமா இருக்கிறோம்.
அவன் வந்தால் போக மாட்டான். இன்னைக்கு அரபிய தேசங்கள்ல, ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல போய் அவங்க செஞ்ச அட்டூழியங்கள், இன்னைக்கு லிபியாவில் அவன் செய்யற அட்டூழியங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்கிறோம். இந்த ஒரு நிலவரம் மீண்டும் எங்களுடைய நாட்டில் இந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்க வரி வந்துவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவா இருக்கிறேன். அப்ப இந்த கருத்தை எடுத்து பரப்புங்க. இவங்கள் இன்றைக்கு முதலீட்டாளர் உள்ளுக்க வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க அப்படி என்றால் உள்ளுக்குள்ள நாட்டை விற்கிறாங்க. அப்ப நாட்டை விற்கிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஒரு இறமையில் ஒரு நாடு, ஒரு தேசிய இனமாக வாழக்கூடிய 2 தேசிய இனங்கள் அந்த நாட்டில் வாழினோம். 2 தேசிய இனங்கள்ல ஒரு தேசிய இனத்துக்கான உரிமை மறுப்பு நடக்குது. அந்த தேசிய இனத்துக்கான உரிமையில கொடுத்து விட்டால், சம உரிமையை கொடுத்து விட்டீங்கன்றால் இன்றைக்கு நாட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காதப்பா. அங்க ஒரு இனப்பாகம் இருக்காது, வேறுபாடுகள் இருக்காது, இனவாதம் இருக்காது. நாங்கள் இலங்கை என்ற ஒரு பேரன்போடையும் பெருமையோடையும் இந்த நாட்டுல நாங்கள் வாழலாம்னு சொல்றோம். நீங்கள் இன்னும் 3 வயதுல தான் செய்ய போறீர்கள். இன்னைக்கு 76 ஆண்டுகளாமா இவ்வளவு உயிர் பலிகளையும் கொடுத்து 2 பக்கத்திலே இவ்வளவு கொடுத்து இவ்வளவு சொத்தழிவுகளை ஏற்படுத்தி இவ்வளவு கடன் பொருளாதார சுமைகளோட இருந்து அலுவலப்பட்ட நேரத்துக்கு சுமூகமாக ஒரு அரசியல் விட்டு கொடுப்புக்கு வந்து எங்கட நாடண்ட பேர்ல போய் நின்றுந்தா பிரச்சனை இல்லை. இதுல ஒரு பைத்தியம் ஒரு சிங்கள எம்பி ஏத்தி வச்சு போட்டு கேட்கிறான், விடுதலை புலிகள் தமிழிடம் கேட்ட ஐயா. அந்த பைத்தியத்தை நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், என்ன அப்படி என்றால், ஐயா ராசாட்ட கேட்கிறேன், ஒரு இளைஞனுடைய இறையாண்மையை மதிச்சு கொண்டுதான் தமிழருடைய படைகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவர். பாடியா விளங்கிக் கொள்ளுங்க இந்த அரசியலை. அதாவது இளைஞனுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டுதான் எங்களுடைய அமைப்பு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவர். பாலசிங்கன பேச்சுவார்த்தைக்கு வந்தவர், அன்னையால அனுப்பிவிட்டு பாலசிங்கன தமிழ்ச்செல்லாம் வந்தவர். அப்ப இந்த இடத்துல தமிழீழம் கேட்டு ஒரு தனிநாடு கேட்டு அதில் போராடி இருந்தால், அப்ப தனிநாடு கேட்டு போராடியவைய நீங்கள் எதுக்கு ஒரு இறமை உள்ள நாடு கூப்பிட்டு பேசினீங்க? இந்த கேள்விக்கு பதிலே நீங்க கேட்கல. அப்ப அங்க தனிநாடு கேட்கல. அண்ணா மாவீரனால 2008ஆம் ஆண்டு தெளிவா தான் சொல்றார், நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்குள்ள ஒன்றாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். வழியா கவனிங்க, அண்ணன் சொன்ன சொல்ல, ஒருங்கிணைந்த நாட்டுக்குள்ள நாங்கள் ஒன்றாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை தர மறுத்தால் எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்லை என்ன சொன்னாரு தவிர அண்ணன் தனிநாடு கேட்கல. அப்ப அந்த வசனத்தை வழியா கவனிங்க. இதை பற்றி இந்த சிங்கள எம்பின்னு சொல்லி போன இந்த அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கோ புள்ளை பெத்தனது பைத்தியம் அது சொல்லி வந்துருது. நான் என்ன கேட்கிறேன், அவருக்கு கொஞ்சம் பகுப்பு கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் பகுப்பை கொடுங்க. எந்த விதமான கேள்விக்கும் பதில் இல்லை ராஜா, ஒன்றுக்கும் பதில் இல்லை. அப்ப தனிநாடு, அப்ப நீங்கள் கேளுங்க, அந்த சிங்கள எம்பிட்ட கேளுங்க. அப்ப தனிநாடு கேட்டவைய கூப்பிட்டு வச்சு எதுக்கு பேச்சுவார்த்தை? இந்த மைந்தா பேசினார், ரணில் பேசினார், சந்திரிகா பேசினா, ஏன் இவையெல்லாம் பேசினோம், ஏன் கூப்பிட்டு வச்சு பேசினீங்கன்னு கேளுங்க. பிரேமதாசம் பேசினார். அப்ப தனிநாடு கேட்டிருந்தா அப்ப எதுக்கு பிரேமதாச 2 கொண்டு ஆயுதம் கொடுத்தவர், எதுக்கு பணத்தை கொடுத்தவர்? அந்த கேள்வியை வையுங்க முன்னுக்கு. அப்ப பதில் இல்லை. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நீங்கள் இந்த உருட்டு அரசியல் மக்களை வந்து குழப்பணம் பண்றதுக்காக நீங்கள் பெரிய கமடி என்ற மாதிரி ஒரு பெரிய கற்பனாவாத கிளப்பி கொண்டு திருவியல் உது வாய்க்காது. இந்த போத்துல குடிச்சு போட்டு வந்து அரசியல் கதைக்கிற இந்த தம்பி வள்ளிமந்தன் இல்லை. தெரிஞ்ச அரசியலை சரியான முறையில் கதைக்கப்படகு, தொலைநோக்கோட பார்க்க பழகுங்க. சும்மா குளிம்பிருந்து கொண்டு ஒரு 5 பேரை செக் பண்ணி கொண்டு வரது, தம்பி போய் 5 பேர் எறிந்து கதையும் கோப்பு, நீங்கள் இப்படி கதையுங்கோ, கொஞ்சம் பேர் கிளியந்து இன்னொரு 5 பேர் தாறுமாறா கேள்வி எழுதுங்கோ, எழுதி போட்டு நாங்கெல்லாம் ஒரு பரபரப்பா வச்சு கொள்ளுங்கோ. எத்தனை நாளைக்கு இந்த பரபரப்பை வச்சு கொள்ளுவீர்கள்? நாங்கள் மைந்தாவில் இருந்து 2 வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பரபரப்பா வச்சுதான் கடைசி இன்றைக்கு பட்டாசு கொடுத்தா கூட வழி இல்லாம நிற்கிறீர்கள் ரோட்ல. மக்கள் ஆதரவு இல்லை. அப்ப மக்கள் ஆதரவு என்பது நீங்கள் விதைக்கிற கருத்தியல்ல இருக்கு. 2வது உங்களுடைய நேர் வழிபடுத்தல இருக்கு. அப்ப இன்றைக்கு தமிழன் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கொண்டே கடத்தி கொண்டே கொலை செஞ்சவனை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நாங்கள்லாம் இப்ப எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து பயணிப்போம், வாங்கோ கடந்த காலங்களெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று ஓட்டு வாரியல் என்றால் இப்ப மக்கள் உங்களை என்ன மாதிரி பார்ப்பான்? இந்த கேள்வி கூட பதில் எதுவும் இருக்கும்? ஒன்றுக்கும் பதில் இல்லை. எந்த கேள்விக்கும் கூட பதில் இல்லை, ஒன்றுக்கும் பதில் இல்லை. அப்ப எங்க போய் எவன்ட முதுகுல குத்தலாம், எவனை பின்னால போய் அவதூறு செய்யலாம். அதுக்கு தாண்டாப்ப இன்றைக்கு ஒரு வீடியோ இறக்கி விட்டுருக்கிறேன்.
கொண்டு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் செய்யுங்கோ, என்ன போட்டு போட்டு அடியுங்கோ. இன்னைக்கு ஒரு பாட்டுல கொண்டு போட்டுக்கன், ஒரு தரம் கூட கருத்தும் கூட போடல, அவைக்கு அவ்வளவு வெக்கம் அவைக்கு. அப்ப அந்த வீடியோ இருக்கு, கொண்ட வச்சு அடி. இதுக்கு பிறகு நான் புதுசு புதுசா நான் வெளியிடுவேன், அது வேற மாதிரி வேற ரகமா வரும். அவ கொண்டு வச்சு அடியுங்கோ. அப்ப இதுல 3 விடயம் இந்த பாட்டுல இருக்கு. என்ன அப்படி என்றால், உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், கொண்டு வச்சு எழுதுங்கோ. அப்ப கேட்பான், இவ்வளவு பாட்டு வந்திருக்குது, அதை பற்றி ஒரு நல்ல விடயம் போறதுக்கு இங்க யாரும் இல்லை. தம்பி ஒரு வீடியோ போட்டோன்னே வெட்டி ஒட்டுறியே, அப்ப நீ எவ்வளவு கேவலமானு மக்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவார். இரண்டாவது, நீங்கள் தூத்துறதுக்கு மட்டும் அவதூறு பேசுறதுக்கு மட்டும்தான் நிக்கிறீங்களா மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வாங்க ஈஸியா. நானே சொல்றேன் செஞ்சதுக்கான வழிமுறையை. அப்ப இனங்கஞ்சா மொத்தமா அவங்களை அடிச்சு தள்ளி விட்டுவான். அப்ப மக்கள் ஒரு முடிவெடுப்பார்கள், இவ்வளவு விடயம் சேர்ந்து வாரான் தம்பி, எந்த விடயத்தை பற்றியும் பேசலவங்கள். ஆனா இதை குழந்தை மட்டும் அடிக்கிறாங்கள் என்றால் இது முழுக்க கேடு கட்ட கும்பல் என்ற மக்கள் முடிவெடுத்துருவான். அதோட மக்கள் உங்களோட விட்டு பக்கம் பெறாமையும் விட்டுருவான். இதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட செக். இன்னும் 2 விஷயம் இருக்கு, அது 2 நான் காலப்போக்கில் சொல்றேன். அப்ப ஒரு வீடியோக்குள்ள 3 விடயம் இருக்கு. நானே அப்படி நான் செஞ்சு விட்டுருக்கேன். கொண்டே போடுங்க, போட்டு அடியுங்க, மக்கள் ஒரு முடிவு தெளிவுக்கு வருவார். உங்களோட காலுக்கு நானே அடிச்சு வந்து விட்டுருக்கேன். அப்ப நான் இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு யார் நல்லவன் தேடி தெரியல பாருங்க. அந்த அவலம், இந்த அவலம் தான் பெரிய அவலம் பண்றது. எப்பொழுதுமே இந்த அமைப்பு சார்ந்திருக்கக்கூடியவர்களை ஒரு நாள் விட்டு வச்சிருக்கோம். நீங்கள் எங்கட அமைப்பை முத்து அழிச்சு விட்டீர்கள். 12 வருஷத்துல மைந்த குடும்பத்தை மக்கள் தூக்கி எறிஞ்சு விட்டான், சிங்கள மக்களை தூக்கி எறிஞ்சு விட்டான். இவரும் பெரிய ஒரு ஓர்க்கிற போராட்ட நாயகன் என்று சொல்லி தோல்ல தூக்கி தலையை வச்சு கொண்டாடின மக்கள் நீங்க அடிச்ச லஞ்ச ஊழல்ல 12 வருஷத்துல தூக்கி எறிஞ்சு விடணும். இப்ப உங்களுக்கு கவலைப்படுறீர்கள், வீணை அழிச்சு போட்டோம். அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் கூடிய டயஸ்போரான்னு சொல்லப்படுற இந்த புலம்பெயர் குழுக்கள் அமைப்புகள் நீங்கள் எல்லாரையும் பிள்ளை கொடுத்து வேண்டி போட்டீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்கள் இப்ப ஆக்கலாம தடவி திரிகிறீர்கள். ஒரு அமைப்பையாவது சும்மா ஒரு பொம்மைக்காவது விட்டு வச்சிருக்கலாம், இல்லை ஒன்றையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் வேறையும் அருங்கொண்டு ஒரு நிகழ்ச்சி எல்லாம் போட்டு அறுத்து விட்டீர்கள். இன்றைக்கு பாத்தியல, நீங்க செய்த ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற ஒரு மொக்குத்தனமான சிந்தனையால இன்றைக்கு தமிழரை தலைமை தாங்கிறதுக்கு யாருண்டு தேடி திரிதியல் பாத்தியல. இந்த அவலத்தை பாத்தியல, எங்க சுத்தியும் இனி இங்க யாரையும் தேடி பிடிக்க முடியாது. அப்ப ஒரு அமைப்பு ஒரு தலைவர் சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் தான். சீமான் சொல்றதான் நடக்கும். சீமானத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வினும். உங்களை மாதிரி புல்லுருவிகள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு புள்ளை பெத்தினெல்லாம் மக்கள் வந்தா தக்காளி பழம் தான் அடிப்பான். இதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை, இது சாத்தியப்படாது. இன்னும் இன்றைக்கோ நாளைக்கோ என்ன 2 வாரத்துக்குள்ள ஈரான் அடிச்சிட்டாண்டால் அங்க ரோட்டுக்கு மக்கள் வந்துருவான். பேந்தாங்க அறகலிய ஹோத்தா ஹோ ஹோமண்ட் இங்க பேந்து ஐயா ஹோ ஹோமண்ட் வந்துடும். பேந்து அதான் பேருந்து ரெண்டிங்கா செய்தியா இருக்கும். இல்ல வர 10 வருஷம் பாலன்னு சொன்னெல்லாம் ஓடி தப்பிரிவினும். அவை கொண்டு வந்த ஆக்களும் விட்டுட்டு ஓடிவினும். ஏன்னா இவைக்கு மிஞ்ச அடிவிடும். அங்க மக்கள் இவைண்ட சொத்துக்களையும் பத்துக்களையும் பறிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கே அங்க பூந்துருவினும். ஏன்னா பசி இல்லாட்டி பரவாயில்ல. இப்ப பசியில மக்கள் வீதிக்கு வந்துட்டான்னா அவனை யாருன்னு பார்க்க மாட்டான். அவன் உயிர் வாழணும்டா அங்க என்ன கிடக்கோ சாப்பிட்டுருவான். ஆமா எனக்கு பசி, அதில் போய் பக்கத்து விட களவெடுத்துட்டேன், அதுக்கு என்ன தண்டனுக்கு முடிய கூட்டு மக்கள் வந்துருவான். ஏன்னா பசி, அவன் ஒத்துக்கொண்டு வந்தானே பசி என்ற அவ்வளவுதான். இப்ப நாங்கள் இந்த இடத்துல மிக மிக முக்கியமா சொல்றோம், இந்த புதிய குழுக்களை கொன்ற போயிடுவோம். நானும் பார்க்கத்தான் நீ யார கொண்டு வாரியன்ட்டு. முதலாவது சம்மாட்டி என்னட்ட நம்பரும் தோத்து தான் போவார். உங்களோட தோலை உரிக்காம நான் போக மாட்டேன். நான் தான் சொன்னேன் தானே, இந்த முகமூடிய மாயாவில மொத்த நெட்வொர்க் அறுக்காம விட மாட்டேன். நான் பிடிச்சு வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், நீயா ஒன்றா வா உள்ளுக்கேண்டு. அப்ப அதுல நான் கண்டிப்பாக நான் அறுப்பேன். நீங்க மொத்த பேர் நாங்க துளைப்போம். உங்களுக்கு தேவை இப்ப வெளிநாட்டு தமிழ்நாட்ட காசு, வெளிநாட்டு தமிழ்நாட்ட காசு முன்னுக்கு பின் முரண். வெளிநாட்டுல இருந்து எதுக்கட அரசியல்வாதிகள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இங்க நாட்டுல உள்ளவைய கொண்டு வச்சு கொண்டு இங்க போனும் கூப்பிட்டு இவதான் உங்களுக்கு பெரிய தான தலைவர்னு சொல்லி இறக்கி விட்டு அவைய கொண்டாட வைக்கிறது ஒரு ஏற்பாடு. அதுக்கடி ரோட்ல துண்டை விரிச்சு விட்டு பிச்சை எடுங்க. இதெல்லாம் இந்த கண்கட்டி வித்தியெல்லாம் இனி நடக்காது. நான் சொன்னேன் தானே, பைத்தியத்துக்கு முதல் பைத்தியத்துக்கு பின்னரண்டு, கீப்புக்கு முன் கீப்புக்கு பின்னண்ட மாதிரி பைத்தியத்துக்கு முன்னர் பைத்தியத்துக்கு பின்னண்டு வந்துடும். இனி இந்த பைத்தியத்தை மாதிரி எந்த மக்களும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தால், அனுராவும் பாதுகாப்பு தரடாப்பா ரணிலே உனக்கு பிரச்சனை இல்லை, நீ எப்படி நீ மட்டும் தனியா போய் வரன்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தா
அன்றைக்கே மக்கள் பிற ஓடோட அடிச்சு விட்டுருப்பான். அன்றைக்கு நான் அதை எழுப்பாம கடந்து போயிட்டேன். யாரும் அதை கேட்கல. அதே மாதிரி இப்போ இனி விட மாட்டேன் நான்.